ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களும், தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி மற்றும் திருமலையில பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்கு என்கிற தகவல்களை பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி, இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் மதியம் 2:15 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி, இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் 17,000 டோக்கன்ஸும், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸும் மதியம் 2:15 மணி தொடங்கி நேற்று கொடுக்க ஆரம்பித்த நிலையில் SSD டோக்கன்ஸ் 5 மணிக்கும், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 5:30 மணிக்கும் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய எல்லா இலவச தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் மதியம் 3:30 மணி தொடங்கி கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ பண்ணலைன்னு நம்முடைய சேனல் ஃபாலோவரும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்று மாலை டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ சிலாத்தோரணம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகி இருந்தது. அதே சமயம் நாராயணகிரி ஷெட்ஸ் மற்றும் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் பக்தர்கள் ஃபுல்லாக இருந்த காரணத்தினால டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் நேற்று மாலை முதலே பக்தர்கள் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ பண்ணலை. இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையில் 6 மணியிலிருந்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணலாம் என்று திருமலையில் நேற்று ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்காக இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதிகாலை 4 மணி தொடங்கியே நேரடி சர்வ தரிசனம் கியூ முன்னாடி பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால அந்த வெயிட்டிங் கியூவே பார்த்தீங்கன்னா புரோஹித் சங்கம் தாண்டியும் இருந்ததாக பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போல இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 7 மணிக்கு TTD கொடுத்த அப்டேட்ஸ் படி நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ ஆக்டோபஸ் பில்டிங் வரைக்கும் இருப்பதாகவும், தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆவதாகவும் TTD அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இன்றும் திருமலை மற்றும் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நேரடி சர்வ தரிசனத்தில் தரிசனம் பார்ப்பதற்கு 24 மணி நேரம் முதல் மேக்சிமம் 28 மணி நேரம் கூட ஆகலாம். இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி கீழ் திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன் வாங்குவதற்கு பக்தர்கள் காலை 7:30 மணி முதல் 8 மணி தொடங்கியே கியூ முன்னாடி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கியூ முன்னாடி பக்தர்கள் கூட்டம் அதிகம் சேர ஆரம்பித்த காரணத்தினால இன்று மதியம் 1:30 மணி தொடங்கியே இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி மதியம் 1:30 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் 15,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி மதியம் 1:30 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று நம்முடைய சேனல் வீடியோவில் குறிப்பிட்டிருந்த மாதிரியே இன்னைக்கும் இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் டோக்கன் இன்னும் ஏர்லியராக கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியிருந்த மாதிரியே இன்னைக்கு மதியம் 1:30 மணி தொடங்கி இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மதியம் 1:35க்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 14,415 டோக்கன்களும், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 1,909 டோக்கன்களும் மீதம் இருந்தது. நாளை ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை என்பதனால நாளையும் இதே சூழ்நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால நாளைக்கு இலவச தரிசன டோக்கன் வாங்கக்கூடிய பிளான்ஸ் இருந்துச்சுன்னா காலையில் 9 மணிக்கே தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா கியூ ஓப்பன் ஆன உடனே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தவுடன் டோக்கன் வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் TTD ரூம்ஸ் புக் செய்வதற்கும், ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கும், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கும் எல்லா இடங்கள்லையுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் தற்சமயம் இருக்குது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 இலவச தரிசன டோக்கன்களுமே கீழ் திருப்பதியில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். திருமலையில் எங்கேயுமே கிடைக்காது. SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ, அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில்
பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் 1250வது படியில் மறக்காம உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகும். அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போறதுக்கு எந்தவித தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்ல டிக்கெட்டும் இல்லைனாலும் அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூ மூலமாக கூட நீங்க பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக போகலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள், இந்த கியூல தான் SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 டோக்கன் வாங்கக்கூடிய பக்தர்களுமே இந்த கியூ மூலமாக தான் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போவோம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த கியூல ஜாயின் பண்ணி நீங்க பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக போகலாம். SSD டோக்கன்ஸ் வாங்கிய பக்தர்கள் நீங்க டோக்கன் வாங்கிய உடனே திருமலையில போய் தங்குவதாக இருந்தால் உடனே டோக்கன் வாங்கிட்டு நீங்க திருமலைக்கு கிளம்பலாம். ஆனால் தற்சமயம் திருமலையில ரூம் வாங்குவதற்கும் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் தங்குவதற்கும் எல்லா இடத்திலையுமே கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கு. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தினுடைய கியூ காலை 7 மணிக்கு TTD கொடுத்திருந்த அப்டேட் படி ஆக்டோபஸ் சர்க்கிள் வரைக்கும் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. தற்சமயம் இந்த கியூவினுடைய நிலை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தெரியல. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூல ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடிய பக்தர்கள் நீங்க திருமலையில் இருக்கக்கூடிய புரோஹித் சங்கம் வரைக்கும் போய் செக் பண்ணி பார்த்தாலே டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது என்கிற அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு இந்த கியூல நின்று தான் டோக்கன் வாங்கணும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூல நின்று அவங்களுக்கு இந்த டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய வெப் கேமரால ஒரு போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோவுமே நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்ல பிரிண்ட் ஆகும். அதற்காக இந்த டோக்கன் வாங்கக்கூடிய எல்லாருமே கியூல நின்று தான் டோக்கன் வாங்க முடியும். இந்த டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்கும் தனித்தனி கியூ இருக்கும். கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே அது எந்த டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த தரிசன டோக்கன் தேவையோ அந்த கியூல ஜாயின் பண்ணி நீங்க டோக்கன்கள் வாங்கிக்கலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டையுமே TTD ஒரே விதமான இலவச தரிசன டோக்கன்களாக பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த 2 இலவச தரிசன டோக்கன்ல ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கி நீங்க தரிசனம் பார்த்துட்டீங்கன்னா தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டா முடிந்த பிறகுதான் மறுபடியும் இந்த 2 இலவச தரிசன டோக்கன்கள்ல ஏதாவது ஒரு தரிசன டோக்கன் வாங்கி நீங்க தரிசனத்திற்காக போக முடியும். அதனால SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஒரே நாள்லயோ அடுத்தடுத்த நாட்கள்லயோ நாம வாங்க முடியாது. திருமலையில் தற்சமயம் இன்னைக்கு மழை கிடையாது. ஆனால் நல்ல கிளைமேட், மேகமூட்டத்துடன் இருக்கு. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு நடக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்றாங்க. தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்றது கிடையாது.
திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. இதே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, காட் ரோட்ஸ் என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி, நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் உங்களுக்கு நீங்கள் தரிசனத்திற்காக போகியிருக்கக்கூடிய சமயத்தில் டிடிடி ரூம்ஸ் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் டைரெக்டாக நாம் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் காலை 6 மணி தொடங்கி தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நேரடியாக போய் டிடிடி ரூம்ஸ் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே டிடிடி ரூம்ஸ் நாம புக் செய்ய முடியும். ரூம் புக் செய்வதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தனி ஒரு நபராக போயிருக்கீங்க, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு டிடிடி ரூம் கிடைக்கலன்னாலோ கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஃப்ரீ அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்திலேயே பிஎஸ்சி 1, 2, 3, 5 என்று 4 கட்டிடங்களில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் இருப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி மதியம் 2 மணி அப்டேட் படி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 11,000 டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 1,400 டோக்கன்களும் மீதம் இருக்குது. இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியை முன்னிட்டு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் இரவு 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் பங்காரு வாக்கிலியில் கோகுலாஷ்டமி ஆஸ்தானம் நடைபெறும். உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் நவநீத கிருஷ்ணருக்கு ஏகாந்தமாக திருமஞ்சனம் நடைபெறும். திருமஞ்சனம் முடிந்த பிறகு துவாதச ஆராதனம் நடைபெறும். நாளை ஆகஸ்ட் 17ஆம் தேதி கோகுலாஷ்டமியை முன்னிட்டு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் முன்னாடி மாலை 4 மணி தொடங்கி உட்லோத்சவம் என்று சொல்லப்படக்கூடிய உரியடி நிகழ்ச்சி நடைபெறும். இந்த உரியடி நிகழ்ச்சியானது திருமலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லையும் நடைபெறும். நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 77,043. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 41,859. உண்டியல் காணிக்கை 3.53 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூ நேற்று ஆக்டோபஸ் பில்டிங் வரைக்கும், அதாவது கோகர்பம் டேம் சர்க்கிள் வரைக்கும் இருந்ததாகவும் தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு 3 முதல் 7 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3 முதல் 6 மணி நேரமும் ஆகலாம். இந்த வீடியோவை உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.